அழைக்கின்ற அன்பு தெய்வமே, நீரானந்தம் அடைவதெல்லாம் பிள்ளை வர வேண்டுமே. உந்தன் கமல பாதம் அமர அழைக்கின்ற அன்பு தெய்வமே, அழைக்கின்ற அன்பு தெய்வமே, நீரானந்தம் அடைவதெல்லாம் பிள்ளை வர வேண்டுமே. உந்தன் கமல பாதம் அமர அழைக்கின்ற அன்பு தெய்வமே. அழைக்கின்ற அன்பு தெய்வமும் ஆசீர்வதிக்கின்ற அற்புத இரட்சகருமாய் இருக்கிற என் ஆண்டவரே, இதோ உமது பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆம், என் ஆண்டவரில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய ஜீவ வார்த்தை மெய்யாகவே வெளிப்படுகின்ற இந்த அற்புதமான ஜெப வேளையிலே உங்களை சந்திக்க அழைத்திருக்கிற என் தேவனாகிய ஆண்டவருக்கு என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன். இந்த அற்புதமான ஜெப வேளையிலே என் ஆண்டவரிலே உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். என் ஆண்டவரே, அளவில்லாத கிருபையும் இரக்கமும் மகிமையும் உடையவராயிருக்கிற நல்ல தகப்பனே, இதோ உமது ஜனங்கள் ஆண்டவரே, உம்முடைய நேச பிள்ளைகள் என்று சொன்னீரே. என் நேச ஜனங்களுக்காக பரிதபித்து நிற்கிற என் ஜனங்களுக்காக, பாடுகளால் உழண்டு நிற்கிற என் ஜனங்களுக்காக, யார் என் குறைகளை தீர்ப்பார் என்று அன்னார்ந்து பார்த்து கொண்டு இருக்கிற, அல்லல் பட்டு கிடக்கிற, அலைமோதி கிடக்கிற என் பிள்ளைகளுக்காக யார் குரல் எழுப்புவார், யார் மன்றாட்டுக்களை எழுப்புவார் என்று இந்த வேளையிலே ஜெபிக்க தந்திருக்கிறீரே சுவாமி. இதோ உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை, வேண்டுதல்களை, எண்ணங்களை, ஜெபங்கள் அனைத்தையும் ஆண்டவரே, தேவரீர் அனைத்தையும் முன்கூட்டி அறிந்திருக்கிற அன்பு தகப்பனாய் இருக்கிறபடினாலே இந்த அற்புதமான வேளை ஆச்சரியமும் ஆசீர்வாதமும் பெருகும் மேன்மேன் கரங்களால் ஆசீர்வதிக்கப்பட்ட வேளையாக ஆண்டவரே, உம்முடைய ஜனங்கள் இடைவிடாது உமக்கு நன்றி செலுத்தவும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், உமக்கு சாட்சியாய் எழுந்து நிற்கக்கூடிய கிருபையை இந்த வேளையில் பெற்றுக்கொள்ளும்படியுமாய் தேவரீர் வல்லமையாய் வெளிப்படுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் வாழ்நாட்கள் எல்லாம் நினைத்து பார்க்க முடியாத ஒரு காரியமாக, காலமாக, நேரமாக நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் கூட எத்தனை எத்தனை இயற்கையின் சூழல்கள், இயற்கையின் சீற்றங்கள், இயற்கையின் அழிவுகள், இதற்கு இடையே ஆபத்துக்கள், எத்தனை எத்தனை ஆபத்துக்கள், போக்குவரத்துகளிலே, சாதாரண நடைப்பயணங்களில் செய்கின்ற வழிகளிலும் கூட எத்தனை இடையூறுகள், எத்தனை உயிர் சேதாரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது பாருங்கள். என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, நேற்றைய வேளையிலும் கூட ஒரு விசேஷ காரியத்திற்காக ஊருக்கு சென்ற பொழுதிலும் கூட காலையிலே 7:30 மணி இருக்கும். ஆக்சிடெண்ட் ஆகியிருக்கிறது. காலை வேளையிலே பார்த்தால் 4 பேர் தெருக்களிலே ஜாமங்கள் வைத்து விற்கக்கூடியவர்கள் போல் இருக்கிறது. கணவன் மனைவி 2 பிள்ளைகள், அவர்களே ஒரு வண்டியை சைக்கிளில் உருவாக்கி அதிலே சென்று வந்திருக்கிறார்கள். எதிரே வந்த டூரிஸ்ட் பஸ்ஸானது நேரே மோதி அந்த ஸ்பாட்டிலே வண்டி நொறுங்கி 4 பேரும் உயிரிழந்து விடுகிறார்கள். எவ்வளவு கொடூரமான இழப்பு, எவ்வளவு கொடூரமான சாவு. இந்த கொடூரமான உலக வாழ்க்கையின் போக்கிலே சென்று கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கை நிலையில் நம்முடைய இதயங்கள் எத்தகைய அளவில் யாரை நோக்கியதாக, யாரை பற்றி கொண்டதாக
சென்று கொண்டிருக்கிறது. நம்முடைய ஆற்றலால், நம்முடைய பலத்தால் நாம் சாதித்து விடலாம், நாம் வாழ்ந்து விடலாம் என்ற எண்ணத்தில் சென்று கொண்டிருக்கிறீர்களா? முடியாத ஆண்டவரில் பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளையும், ஒவ்வொரு வேளையும், ஒவ்வொரு நொடி பொழுதையும் கூட ஆண்டவருடைய கரத்திலே நீங்கள் ஒப்பு கொடுத்து அவருடைய கிருபையினாலே வாழுகிறேன் என்று நீங்கள் விடுகிற ஒவ்வொரு மூச்சையும் அவருடைய நாமத்தினாலே விடுவீர்கள் என்று சொன்னால்தான் இந்த உலகத்திலே நாம் வாழ முடியும். என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, சங்கீதம் 23:6 சொல்லுகிறது, உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடைசூழ்ந்து வரும், என்னை புடைசூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன் என்று சொல்லுகிறது. ஆண்டவருடைய இல்லத்திலே நாம் நெடுநாள் வாழ்ந்திருப்பதற்கு தேவனுடைய அருளும் நலமும் தயவும் நம்மை சூழ்ந்து இருக்க வேண்டும் இந்த உலகத்திலே நாம் வாழ்வதற்கு. அப்பொழுதுதான் ஆண்டவருடைய இல்லத்திலே, ஆண்டவருடைய சந்நிதியிலே, ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் வாழ முடியும். ஆண்டவர் பிரியமானவர்களே, அவருடைய பாதுகாப்பில் இருக்க முடியும். இன்றைய உலக வாழ்வு நமக்கு ஒவ்வொரு நொடிப்பொழுதும் ஒரு எடுத்துக்காட்டாக நடந்து கொண்டே இருக்கிறது. யோசித்து பார்க்க முடியாத அவ்வளவு நிலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார், சங்கீதம் 23:3 சொல்லுகிறது. ஆண்டவராகி கடவுள் தாமே எனக்கு புத்துயிர் அளிப்பார், புது வாழ்வு தருவார், புது பலன் தருவார், புது விதமான ஆசீர்வாதங்களால் நிரப்பி என்னை ஆளுகை செய்வார், வழி நடத்துவார். எப்பொழுது அவர் தம் பெயருக்கேற்ற, அவருடைய பெயரின் மகிமை எவ்வளவு மேலாக இருக்கிறது, அவருடைய பெயருக்கேற்ப அவர் என்னை நீதி வழி நடத்துவார் என்று சங்கீதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய பெயர், ஆண்டவருடைய நீதி எவ்வளவு மேலானது, ஆண்டவருடைய செயல்கள் அனைத்துமே எவ்வளவு செம்மையானவை, எவ்வளவு நீதி நிறைந்தவை. அத்தகைய நீதி நிறைந்த வாழ்வை அவர் நமக்கு அருளுகின்றார். எப்படி? அவருடைய பெயரின் மகிமைக்கேற்ப. ஆண்டவருடைய பெயர் எவ்வளவு மேன்மையானது, எவ்வளவு உயர்வானது, எவ்வளவு ஆற்றலானது, எவ்வளவு ஆசீர்வாதமானது. அத்தகைய மகிமையின் பெயருக்கு ஏற்ப நீதி வழி நடத்துகின்ற தேவன் எனக்கு புத்துயிர் அளிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லுகிறதே. ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, இது எத்தகைய வேளையிலே, இது எத்தகைய வேளையிலே புத்துயிர் அளிக்க வல்லதான தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கு ஏற்ப, புகழுக்கு ஏற்ப, பெயருக்கு ஏற்ப நம்மை நீதி வழியில் உயர்த்தி நடத்த வல்லதாய் இருக்கிறது. சங்கீதம் 23:1 சொல்லுகிறது, ஆண்டவரே என் நாயன் என்று நிற்கின்ற பொழுது எனக்கு ஏது குறையில்லை என்று நாம் நிற்கின்ற பொழுது, என் ஆண்டவர் என்னோடு இருக்கின்ற பொழுது, என் நாயனாம் ஆண்டவர் என்னோடு இருக்கின்ற பொழுது, என் தேவனாகி ஆண்டவர் என்னோடு இருக்கின்ற பொழுது எனக்கு குறையில்லை, கவலை இல்லை, கஷ்டம் இல்லை. இந்த உலகத்தில் எல்லாமே அவர்தாமே என்று அவரிலே நாம் நிலைத்து நிற்கின்ற பொழுது, ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்வு நிலை எப்படிப்பட்டதாய் கடந்து சென்று கொண்டிருக்கிறது என்று சிந்தித்து பாருங்கள். இந்த வேளையிலே படைப்பின் பொருட்கள் அனைத்தையுமே, இந்த உலகத்திலே தேவனால் படைக்கப்பட்ட அனைத்து படைப்புகளையுமே தம்முடைய அழகு திரு சாயலின்படி படைக்கப்பட்டான் மனிதன் என்பதனாலே தம்முடைய படைப்புகள் அனைத்தையும் அவனுக்கு கீழ் அமைத்து கொடுத்து அவனை ஆசீர்வாதத்திலும் அகமகிழ்விலும் இந்த உலகத்தில் எல்லாவித கொடைகளின் ஆசீர்வாதங்களினாலும் நிரப்பி ஆளுகை செய்தாரே வல்லமையுள்ள தகப்பனாகிய ஆண்டவர். அத்தகைய ஆளுகையின் பொருட்டும் கூட, அத்தகைய ஆசீர்வாதின் கொடைகளால் நிரப்பப்பட்ட மனிதனும் கூட ஆண்டவராகிய கடவுள் அவனுக்கென அமைத்து கொடுத்த அந்த சிங்கார தோட்டத்தை விட்டு வெளியே சென்று சற்று உலாவிக் கொண்டிருக்கின்ற வேளையிலே அலகை என்ற வஞ்சகனானவன் உள்ளே புகுந்து அவனுடைய மனநிலையை மாற்றி உலக பொருட்களை அவன் கண்களுக்கு வெகுவாய் காண்பித்து அவனுடைய எண்ணங்களை சிதறடித்து அவனை பாவத்தில் மூழ்க செய்து விட்டானே. அத்தகைய சூழ்நிலையிலும் கூட அந்த தோட்டத்திற்குள்ளே வருகின்ற ஆண்டவர் இந்த மனிதனை நோக்கி பார்க்கின்றார், இந்த மனிதரை தேடுகின்றார். ஆதியாகமம் 3:9 சொல்லுகிறது, இந்த மனிதனை நோக்கி ஆண்டவர் கேட்கின்றார், மனிதனே நீ எங்கே இருக்கின்றாய், நீ எங்கே இருக்கின்றாய் மனிதனே என்று ஆண்டவர் கேட்கின்றார். அப்பொழுது இந்த ஆதி மனிதர்கள் ஆதாம் எவ்வாள்
என்ன சொன்னார்கள்? என்ன பதில் சொல்லுகிறார்கள்? படைத்த தேவனாகிய ஆண்டவருக்கு என்ன பதிலை சொல்லுகிறார்கள்? நீ எங்கே இருக்கின்றாய், இனி எங்கே இருக்கின்றாய் மனிதனே என்று கேட்கின்றார். அந்த கேள்விக்கு இந்த மனிதன் என்ன பதில் சொல்லுகிறார்? நான் தோட்டத்திலே உமது குரலை கேட்டேன், ஆனாலும் கூட உம்மை பார்ப்பதற்கு நான் அஞ்சியவனாக, வெட்கப்படுகிறவனாக இதோ இலைகளோடு நான் மறைந்து இருக்கிறேன் என்று சொல்லுகிறான். எதற்காக ஆண்டவரை பார்க்க அஞ்சுகிறான்? ஆண்டவரை கண்டு வெட்கப்படுகிறான், இலை மறைவிலே மறைந்து நிற்கிறான். சிந்தித்து பாருங்களேன் ஆண்டவரில் பிரியமானவர்களே. எல்லா கொடைகளையும் கொடுத்து ஆசீர்வதித்து அகமகிழ்ச்சியின் வாழ்விலே வாழச் செய்தவர் அல்லவா ஆண்டவர்? அலகை என்ற வஞ்சகனின் வலையில் வீழ்ந்ததனாலே அல்லவா ஆண்டவருக்கு அஞ்சுகிறார்கள், ஆண்டவருக்கு வெட்கப்படுகிறார்கள், பார்ப்பதற்கு கூட முடியாதவர்களாய் ஒதுங்கி நிற்கிறார்கள், மறைந்து நிற்கிறார்கள். இன்று நம்முடைய வாழ்க்கையின் சூழல்களிலும் கூட இந்த உலக பொருளாதாரங்களுக்காகவும் பொருட்கள் செல்வங்களுக்காகவும் வெவ்வேறு விதமான தீய பொல்லாத அக்கிரம வழிகளிலே நாம் தேட முற்செல்லுகின்ற பொழுது, அதிலே நாம் வாழ்க்கையை கொண்டு செல்லுகின்ற பொழுது மெய்யாகவே ஆண்டவரை நாம் நோக்கி பார்க்க வெட்கப்படுகிறவர்களாக, அஞ்சுகிறவர்களாக, நம்மை நாம் ஒழித்து கொள்கிறவர்களாகத்தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, இன்னும் இந்த உலக வாழ்க்கையில் மனிதர்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள்? தங்களுடைய தொழில் சிறக்க வேண்டும் என்பதற்காக, தங்கள் வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு சில காரியங்களை செய்துவிட வேண்டும் என்பதற்காக, கடவுளால் கொடுக்கப்படுகின்ற கொடைகள், ஆதாரங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே மேன்மையடையவில்லையே என்று வஞ்சகனின் பாதையிலே செல்கிறார்கள், பொல்லாத தீய வழிகளிலே செல்கிறார்கள். எந்த தீய வழிகளில் சென்றாலும் நம்முடைய வாழ்க்கை உயர்த்தி விடலாமா என்று பல்வேறு விதமான மாய மந்திர ஜால வித்தைகளிலே அவர்கள் செயல்படுகிறார்கள். பாவ அக்கிரம செயல்களில் ஈடுபடுகிறார்கள். தம்முடைய வாழ்வு சிறந்துவிடும் என்று அன்று ஆண்டவருடைய வார்த்தையை விட்டு விலகி வஞ்சகனின் பாதையிலே விழுந்த மாத்திரத்திலே தான் கடவுளை திரும்பி பார்க்க முடியாதவனாக, ஆண்டவரை எதிர்கொள்ள முடியாதவனாக, வெட்கி தலை குனிகிறவனாக, தன்னையே மறைத்துக் கொள்கிறவனாக வாழ்ந்தார்கள் ஆதி மனிதர்கள். அதே வாழ்வின் நிலை இன்றைய மனிதர்களுடைய வாழ்விலும் இருக்கிறது. என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, ஒரு பிற மத சகோதரனுடைய வாழ்க்கையில் உண்மை சம்பவம் இது. சில வருடங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவம். அந்த சகோதரனோ இயேசுவை அறியாதவன், இயேசுவை தேடாதவன், இயேசுவை பற்றி நினைத்து பார்க்காதவன். ஏனென்றால் அவன் பிற மதத்தை சேர்ந்த ஒரு சகோதரன். இந்த சகோதரனுடைய வாழ்க்கையிலே சாதாரணமாக சென்று கொண்டிருந்த போக்குவரத்திலே ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. ஆக்சிடென்ட் நடந்த மாத்திரத்திலே இவனோ மதிமயங்கியவனாக, நினைவிழந்தவனாக ரோட்டிலே தள்ளப்பட்டு கிடந்தான். அவன் குடும்பம் இந்து ஆச்சார குடும்பத்திலே தலை சிறந்ததான குடும்பம். இவனோ தள்ளப்பட்டு ஓரத்திலே கிடக்கிறான். பார்ப்பதற்கு எந்த மதம், எந்த இனம், என்ன தேவை இருக்கிறது? எந்த ஒரு மனிதனும் ஏறெடுத்து பார்க்க முடியாத ஒரு சூழலிலே, அவல நிலையிலே உயிருக்கு போராடி கொண்டு தள்ளப்பட்டு கிடக்கிறான் நடு ரோட்டிலே. அப்பொழுது ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி அங்கே ஒருவர் இருந்து அதில் ஏற்றி விடுகிறார். மருத்துவமனையிலே கொண்டு சேர்க்கப்படுகிறான். அதன் பின்பாக அவன் வைத்திருந்த செல்லிலே இருந்து நண்பரை பார்த்து அவன் வீட்டிற்கு தகவல் கொடுக்கிறார்கள். மருத்துவமனையிலே அவன் ஐசி வார்டில் வைத்து பார்க்கப்படுகிறான். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 20 நாட்களை தாண்டி விட்டது. சுயநிலை வந்தபாடில்லை. உறவினர்கள் வந்தார்கள். என்ன செய்ய வேண்டுமோ, எது செய்ய வேண்டுமோ மருத்துவரை அணுகி செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் செய்து பார்த்தார்கள். ஆனால் சுயநிலை வருவதற்கு வாய்ப்பில்லை. உயிர் மூச்சு ரெகுலராய் கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை. ஆக்சிஜன் ஏற்றப்பட்ட நிலையிலே அவன் நிமிடங்கள் கழிந்து கொண்டிருந்தன.
இதிலே என்ன இனி செய்ய முடியும், இனி என்ன நாமால் செய்ய முடியும் என்று உறவுகள் சொந்த பந்தங்கள் எல்லாம் அப்படி விலகி விட்டு கொண்டிருக்கிறது. இறுதியான ஒரு கட்டம், வாழ்வில் எந்தவித ஒரு மாற்றமும் அவன் உயிரில் இல்லை. செலுத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற ஆக்சிஜனை எடுத்து விட்டார்கள் என்று சொன்னால் மூச்சு நின்று விடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது. அத்தகைய ஒரு கடைசி சூழ்நிலையிலே அங்கே இருந்த அவருடைய உறவினர் ஒருவரிடத்திலே பெரிய டாக்டர் சொல்லுவார், நாளை காலை வரை தான் நாங்கள் இதை இப்படி வைத்திருக்க முடியும், இதற்கு மேல் வைப்பதில் ஒன்றுமே இல்லை. நாளை காலையிலே இந்த ஆக்சிஜன் சிலிண்டரை நான் எடுக்கும் பொழுது ஒன்றுமே இருக்காது. எனவே நீங்கள் வீட்டிற்கு கொண்டு போய் என்ன இறுதி முறையை செய்ய வேண்டுமோ செய்து விடுங்கள் என்று மருத்துவர் சொல்லிவிட்டார். அத்தகைய சூழ்நிலையிலே என்ன செய்வது என்று அறியாது ஒன்றுமே முடியாத ஒரு சூழ்நிலையிலே அவருடைய சொந்த பந்தங்கள் உறவுகளுக்கு சொல்லப்பட்டு நாளை காலையிலே வீட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டு இறுதிச் சடங்கை நிறைவேற்றுவதற்கு என்ன காரியங்களை ஏறெடுக்க வேண்டுமோ அந்த காரியங்கள் அந்த குடும்பத்திலே ஏறெடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. அன்று இரவு 2:30 மணி அளவு இருக்கத்தக்கதான வேளையிலே அந்த அறைக்குள் ஒருவர் நடந்து சென்றார். இது நான் சொல்லவில்லை, மரித்தவனாக கிடக்கிற அந்த சகோதரன் சொன்னான். உணர்விழந்து கிடக்கிற அந்த சகோதரன் சொன்னான். அந்த அறைக்குள் ஒரு மனிதர் வந்து நடமாடியது அவன் கண்ணுக்கு அல்ல, அவனுடைய எண்ணங்களுக்கு புலப்பட்டது. அறைக்குள் நடமாடியவர் அவன் அருகிலே வந்து நின்றார். அருகிலே வந்து நின்று அவர் சொன்ன வார்த்தை, மகனே, உன் வாழ்வு அழிந்து விடுவதற்கு அல்ல, உன் வாழ்வு அழிந்து விடுவதற்கு அல்ல மகனே, இதோ நானே உன்னை காண்கிறவரும் காக்கிறவருமாயிருக்கிற தேவன், நானே உன்னை காண்கிறவரும் காக்கிறவருமாயிருக்கிற தேவன் என்று சொல்லி அவன் கரத்தை பற்றி தூக்கிவிட்டார். அந்த ஒரு நொடி பொழுதிலே நடந்த உண்மை நிலை என்ன? கரத்தை தூக்கிவிட்டவர் தேவனாகிய கர்த்தர் தாமே. எழுந்து நிற்கின்றான், அங்கும் இங்குமாய் பார்க்கிறான், உறவுகளை பார்க்கிறான், நண்பர்களை பார்க்கிறான், சொந்த பந்தங்களை பார்க்கிறான், யார் இருப்பார் என்று அங்கும் இங்குமாய் ஓடி அலைந்து பார்க்கிறான். இரவு 2:30 மணி வேளையிலே ஒருவரும் இல்லை. தேம்பி அழுகிறான். ஐயோ, இத்தகைய சூழ்நிலையில் நான் கடந்திருக்கிறேனே, இந்த நிலையில் என்னை விட்டுவிட்டு இந்த உலகத்திலே எனக்கென்று ஒருவரும் இல்லாது போயிருக்கிறார்களே, ஒருவரும் இல்லையே என்று தேம்பி அழுதான். ஆனால் அவன் உள்ளத்திலே ஒரு திடனான எண்ணம் தோன்றியது. நான் நினைத்து பார்க்காத ஒருவர், நான் ஏறெடுத்து என் வாழ்க்கையிலே சிந்தித்து பார்க்காத ஒருவர், நான் கடவுள் என்று நினையாத ஒருவர், நான் வெறுத்து தள்ளிய ஒருவர் என்னை நேசித்திருக்கிறாரே, இறந்து போன எனக்கும் உயிர் தந்து என்னை தூக்கி நிறுத்தியிருக்கிறாரே, இந்த உலகிலே வாழ்வு தந்து, அவர்தானே கடவுள், அவர்தானே இந்த இயேசு என்ற கடவுள் என்று இனி என்னுடைய வாழ்க்கையிலே என் உறவுகள் எனக்கு தேவையில்லை, என் சொந்த பந்தங்கள் எனக்கு தேவையில்லை, என்னுடைய வாழ்வின் கடைசி நொடித்துளி வரை இந்த இயேசு என்னை வாழ வைத்த தெய்வம், எனக்கு உயிர் கொடுத்த தெய்வம், இந்த இயேசுவுக்காக நான் வாழ்வேன் என்று அந்த நொடி பொழுதிலே தன் இருதயத்தில் முழு வாஞ்சை எடுத்துக்கொண்டான். இந்து ஆச்சாரியத்தில் குடும்பத்தில் பிறந்த அந்த சகோதரன் என்ன செய்தான்? காலை விடிந்தது, அவன் உறவுகளை தேடிச் செல்லவில்லை. அங்கே அருகாமையில் இருக்கிற ஒரு சபைக்கு சென்று அங்கே உள்ள போதகரை நாடி நடந்த சூழலை சொல்லுகிறான்.
இதற்கிடையே அவருடைய சொந்த பந்தங்கள், உறவுகள் இங்கே மருத்துவமனைக்கு வருகிறார்கள். அங்கே நபர் இல்லை. ஆச்சரியம். என்ன நடந்து விட்டது? ஏது நடந்து விட்டது? ஒருவேளை இறந்தவர்கள் அறைக்குள் கொண்டு போட்டு விட்டார்களா என்று அங்குமாய் தேடி அலைகிறார்கள். அப்பொழுது அந்த போதகரிடத்தில் இருந்து ஒரு தகவல் வீட்டிற்கு வருகிறது. இதோ உங்கள் மகனை, உங்கள் குடும்பத்தில் உள்ள இந்த மகனை என் தேவனாகிய ஆண்டவர் தாமே கரம் பிடித்து உயிர்ப்பிக்க வைத்திருக்கிறார். இறந்து போனவனுக்கு உயிரை கொடுத்து இதோ என்னிடத்திலே தான் இருக்கிறான். நீங்கள் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. என் தேவன் செய்த அற்புத கிருபை இது என்று அவர் அங்கே அவர்களுக்கு தகவல் கொடுத்திருக்கிறார். அவனோ வீடு செல்ல விரும்பவில்லை. அன்றிலிருந்து முழுக்க முழுக்க தேவனுடைய ஊழியத்திற்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அந்த சகோதரன். ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, தேடி வந்தார். தேடாதவர்களையும் தேடி வந்தார். விரும்பாதவர்களையும் தேடி வந்தார். உதறி தள்ளியவர்களையும் தேடி வந்தார். அவர்தான் என் தெய்வம் இயேசு. அவர்தான் தேடி வந்த தெய்வம் இயேசு. என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, தேடி வந்த தெய்வம், தேடும் அன்பு தெய்வம் என் இயேசு. அன்றைய வாழ்க்கையின் சூழலிலே அவர் மக்களை தேடி வந்தார். அவர் அழித்து விடுவதற்கு அல்ல, அழிந்து போவதற்கு அவர் மனம் நினைத்து பார்க்கிற கடவுள் அல்ல. ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, அன்று நைன் ஊரிலே நடந்த சூழ்நிலையும் கூட அதுதானே. தாய்க்கு ஒரே மகன். ஆண்டவர் அவருடைய சீடர்களும் மற்றும் பெருந்திரளான மக்களோடு ஆண்டவர் நைன் ஊரை நோக்கி சென்று கொண்டு அந்த பிரதான பாதையிலே வந்த பொழுது தன்னுடைய ஒரே மகன் இறந்து போனவனை பாடையிலே தூக்கி கொண்டு வந்தார்கள். லூக்கா நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 16வது வசனங்களில் பார்க்கின்ற பொழுது அங்கே சொல்லப்படுகிறது, பாடையிலே கொண்டு வந்தவர்களை பார்த்த ஆண்டவர் மனம் கசிந்தார், மனம் இறங்கினார். அருகில் சென்று பாடை மேலே கையை வைத்தார். பாடையை தூக்கி சென்றவர்கள் அப்படியே நின்று விட்டார்கள். அப்பொழுது அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? ஆண்டவர் பாடையை தொட்ட மாத்திரத்திலே, இளைஞனே, நான் உனக்கு சொல்லுகிறேன், எழுந்திடு என்று சொன்னார். நான் உனக்கு சொல்லுகிறேன், எழுந்திடு என்று ஆண்டவராகிய கர்த்தர் தாமே சொன்ன மாத்திரத்திலே இளைஞன், பாடையிலே இறந்து கிடந்த இளைஞன், உயிரற்று கிடந்த இளைஞன் எழுந்து உட்கார்ந்திருந்து பேச ஆரம்பித்தான் என்று ஜீவ வார்த்தை சொல்லுகிறது. அப்பொழுது அங்கே உள்ள ஜனங்கள் வியந்தார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். இறைவாக்கினர் ஒருவர் நம்மோடு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். லூக்கா நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார் என்று சொன்னார்கள். ஆம், ஆண்டவரில் பிரியமானவர்களே, இந்த ஜீவனுள்ள கடவுள் அன்று மாத்திரமல்ல, இந்த அளவிலும் இந்த நொடிப்பொழுதிலும் கூட தம்முடைய நேச ஜனங்களை இந்த உலகத்திலே ஒவ்வொருவராக தேடி தேடி வந்து கொண்டே இருக்கிறார். என் அன்பு தெய்வம் இயேசு. அல்லல் பட்டு கிடக்கின்றாயா? அலைமோதி கிடக்கின்றாயா? வாழ்வை இழந்து கிடக்கின்றாயா? ஐயோ, எல்லாம் முடிந்து விட்டதே, என் வாழ்வில் ஒன்றுமில்லையே என்று தள்ளப்பட்டு கிடக்கின்றாயா? என் நேச மகனே, மகளே, இதோ உன்னை தேடி வருகிறார் என் தேவன். உன்னை தேடி வருகிறார். இறந்து போனான் என்று கிடக்கிறவன் காலையிலே எடுத்து சென்று இறுதி அடக்கத்திற்கு ஏதுவான காரியங்களை செய்யுங்கள் என்று சொல்லப்பட்ட அந்த சகோதரன் வீட்டிலே அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்ட அந்த சகோதரனை தேடி வந்தார். ஒருவரும் இல்லாத அந்த அறைக்குள் என் தேவன் பிரவேசித்தார். உள்ளே நடந்து வந்தார். அவன் கரத்தை பற்றி தூக்கினார். என் மகனே, அழிந்து போவதற்கல்ல உன் வாழ்வு, அழிந்து போவதற்கல்ல. உன்னை இதோ காண்கிறவரும் காக்கிறவருமாயிருக்கிற சர்வ வல்லவர் நான். எழுந்திரு என்று கரத்தை பிடித்து தூக்கினாரே என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. என் ஆண்டவரில் பிரியமானவர்களே,
இதோ உங்களையும், இதோ உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சஞ்சலங்களிலும், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தோல்வியான சூழல்களிலும், உங்கள் வாழ்க்கையில் ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்டு கிடக்கிற வேதனை நெருக்கடியின் மத்தியிலும், ஐயோ இந்த வாழ்க்கை வாழ்வதை விட இந்த கடினமான கவலையான கஷ்டமான துயரமான துன்பமான நோயிலும் போராட்டத்திலும் வாழ்வதை விட மரித்து விடுவது மேல் என்று எண்ணிக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிற நொடி பொழுதில் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் என் தேவன் வருகிறார், என் ஆண்டவர் வருகிறார் உங்களை தேடி, என் இயேசு வருகிறார் உங்களை தேடி. என் ஆண்டவர் பிரியமானவர்களே, நீங்கள் விசுவாசியுங்கள், நீங்கள் விசுவாசியுங்கள். அற்புதம் செய்கிறவர் என் தேவனாகிய ஆண்டவர், அதிசயங்களை செய்கிறவர் என் தேவனாகிய ஆண்டவர் அல்லவா? அன்று யோவான் நற்செய்தியிலே 21ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதே, சீமோன் பேதுருவும் தோமாவும் நப்தலியும் செபதேயின் மக்கள் மேலும் 2 சீடர்களும் மீன்பிடிக்க சென்ற மாத்திரத்திலே வலைகளை வீசினார்கள், இரவு முழுவதும் போராடினார்கள், மீண்டும் ஒன்றுமில்லாத சூழ்நிலை. விடியற்காலை வேளையிலே கடற்கரை ஓரத்திலே ஒரு மனிதர் நிற்கிறார். யார் அந்த மனிதர் என்று கூட அவர்களுக்கு தெரியாது. ஆனால் அவர் சொன்ன வார்த்தை என்ன? யோவான் நற்செய்தி 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, பிள்ளைகளே மீன் ஒன்றும் கிடைக்கவில்லையா? எவ்வளவு தாயன்பு கொண்டவர் என் தேவனாகிய ஆண்டவர். மீன் ஒன்றும் கிடைக்கவில்லையா என்று எவ்வளவு கரிசனையோடு எவ்வளவு தாயன்போடு பரிதபித்து கேட்கிறார் பாருங்கள். அப்பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், இல்லை ஐயா. உடனே ஆண்டவர் சொன்னார், படையின் வலப்புறத்திலே வலைகளை போடுங்கள், மீன்கள் கிடைக்கும் என்று சொன்னார். நடந்தது என்ன? 153 பெரிய மீன்கள், வலைகள் தும்பு தும்பாக போகக்கூடிய சூழ்நிலை. ஆனால் வலை கிழியவில்லை. அதுவல்லவா என்னுடைய தேவனுடைய அற்புதம், ஆச்சரியமான ஆசீர்வாதம். தேடி வந்தார். தம்முடைய பிள்ளைகளுடைய இழிநிலையை கண்டு, இயலாமையை கண்டு, முடியாமையை கண்டு, துவண்டு நிற்கிற சூழலை கண்டு, வேதனையை கண்டு தேடி வந்த தெய்வம் அவர், தேடி வந்து கொண்டே இருக்கிற தெய்வம் அவர். ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, மெய்யாகவே கடற்கரை ஓரத்தில் நிற்கிற அந்த மனிதர் யார்? அவர்தான் தேவன், அவர்தான் கடவுள், இயேசு என்று அவருடைய அன்பு சீடர்களுக்கு கூட தெரியாத நிலை. ஆனால் தேவன் அற்புதம் செய்தார், அதிசயத்தை செய்தார். அவருடைய வார்த்தை அவர்கள் கேட்டார்கள், அதன்படி செய்தார்கள், அப்படி அற்புதங்களை பெற்றுக்கொண்டார்கள். ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கை நிலைகளை எண்ணி பாருங்கள். எத்தனை சூழ்நிலைகளிலே உங்கள் வாழ்க்கையில் தடுமாறி நீங்கள் கிடக்கிறீர்கள். எத்தனை காரியங்களிலே நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்கள். என் வாழ்வினிலே ஒரு நல்ல முடிவுக்கு வராதா, நல்ல ஒரு காரியம் எனக்கு சாதகமாக அமையாதா என்று எத்தனை காரியங்களுக்காக நீங்கள் காத்து தடுமாறி நிற்கிறீர்கள். இதோ தேவனாகிய ஆண்டவர் தாமே உங்களை தேடி வருகிறார். நீங்கள் அவரை மெய்யாகவே ஏற்றுக்கொள்ளுங்கள், மெய்யாகவே உள்ளத்தில் பற்றி கொள்ளுங்கள். என் ஆண்டவர் எனக்கு செய்வார் என்று விசுவாசியுங்கள். தேடாதவர்களுக்கும், நோக்கி பார்க்காதவர்களுக்கும், விசுவாசியாதவர்களுக்கும், புறம்பே தள்ளுகிறவர்களுக்கும் கூட என் தேவன் அற்புதம் செய்ய தேடி வருகிறார். ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, இன்றும் இயேசுதான் ஆண்டவர் என்று அறிய முடியாதவர்கள், தேவனாலே எல்லாம் கூடும் என்று உணர முடியாதவர்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் கூட என் தேவனாகிய ஆண்டவர் தாமே அற்புதங்களை செய்ய, அதிசயங்களை செய்ய, ஆச்சரியங்களை செய்ய, அவர்களும் என் ஜனங்கள் என்று அவர்களை உயர்த்தி நிறுத்த என் தேவன் கரிசனை உள்ளவராக, அக்கறை உள்ளவராக, ஆசை உள்ளவராக தேடி வருகிற அன்பு தெய்வமாக இருக்கிறார். என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, அவருடைய கிருபையின் கரத்திலே உங்கள் அவல நிலைகளே, உங்கள் வேதனை நெருக்கடிகளை, உங்கள் வாழ்க்கையின் சோதனைகளை, தடுமாற்றங்களை, இயலாமைகளை, முடியாமைகளை, துவண்டு கிடக்கிற உங்கள் நிலைகளை, வியாதியின் கொடூரத்தன்மைகளை அவருடைய கரத்திலே ஒப்புக்கொடுங்கள். இந்த உலக வாழ்க்கையிலே நீங்கள் அப்பொழுதுதான் நல்ல ஒரு விடுதலையை, சமாதானத்தை, சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஒப்புக்கொடுங்கள். ஜெபிப்போமா? உங்கள் இருதயத்தை திறங்கள், கண்களை இறுக மூடுங்கள்.
இருதய கதவுகளை திறந்து உயிருள்ள தேவனும் கடவுளும் இரட்சகருமாயிருக்கிற என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இதோ உங்கள் இருதயத்திலே உங்கள் மனக்கண் நிறுத்துங்கள். உனக்காக பாடுகளை ஏற்று, உனக்காக அவமானங்களின் துக்கங்களை துயரங்களை ஏற்று கடைசி சொட்டு வரை சிலுவையிலே உனக்காக இந்த பூமியிலே சிந்தின தேவன், அவரை உன் இருதயத்திலே உன் மனக்கண் முன் கொண்டு வருவாயா? இப்பொழுது உன் ஜெபத்தை ஏறெடு. இப்பொழுது உன் மன்றாட்டை அவரிடத்திலே சொல்லு. சகலத்தையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனும் கடவுளும் இரட்சகருமாயிருக்கிற என் அன்பு ஆண்டவரே, இதோ இன்றைய உலக வாழ்க்கையின் சூழ்நிலைகளிலும் ஆண்டவரே, இன்னும் உம்மை அறியாத ஜனங்கள் எத்தனை அற்புதங்கள் ஆண்டவர் செய்தார். 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக மாத்திரத்தில் அல்ல, என்ற அளவிலும் கூட கண் முன்னாலே காணத்தக்கதான எத்தனை ஆச்சரியங்கள், எத்தனை அதிசயங்களை என் தேவனாகிய கர்த்தராமை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை எத்தனையோ சகோதரிகள் குடும்பங்களில் நடந்திருக்கிறது என்பதை அறிந்தும் கூட இன்னும் ஏற்றுக்கொள்ள முடியாமல், இன்னும் அதை நம்ப விசுவசிக்க முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கிற என் நேச சகோதரனே, சகோதரியே, இதோ உன் வாழ்க்கையிலும் இப்பொழுது என் தேவன் ஆகிய ஆண்டவர் தாமே உன்னை தேடி வருகிறார். என் மகனே, என் மகளே, இதோ உன் வாழ்க்கையில் நீ எத்தகைய போராட்டத்தில் கிடக்கிற, எத்தகைய உன்னுடைய இருதயம் உடைந்து போய் நிற்கிறாய் மகனே. எந்த சூழலிலே நீ தள்ளப்பட்ட ஆதரவற்று நிற்கிறாய் மகனே, மகளே. உன்னுடைய இயலாமையினாலே நீ துவண்டு கிடக்கின்றாயே. இந்த உலகத்தில் ஐயோ என்னும் சில நொடிகளுக்குள்ளாக என் உயிரே போய்விடுமே, எனக்கு யாரால் உதவி செய்ய முடியும் என்று சுய நிலையில் கூட பேச முடியாத, எண்ண முடியாத கடைசி நொடித்தொழில் இருக்கிறாயோ? இந்த உலக வாழ்க்கையிலே இதோ எனக்கு என் பிள்ளைகளுக்கான காரியங்களை எனக்கு செய்து தருவார், உதவி செய்வார் ஒருவரும் இல்லையே என்று நீ தள்ளப்பட்ட நிலையில் கிடக்கிறாயோ மகனே, மகளே. இதோ உன்னை நேசிக்க ஒருவர் இருக்கிறார். இதோ உன்னை தேடி வந்து அன்பு செய்ய ஒருவர் இருக்கிறார். இதோ உன்னை தேடி வந்து உன் தேவைகளை நிறைவு செய்ய ஒருவர் இருக்கிறார். இதோ உன்னை தேடும் அன்பு தெய்வமா என் ஆண்டவர் இயேசு இருக்கிறார். அவர்தான் இயேசு. இதோ இந்த நொடி பொழுதிலே உங்கள் தேவைகளை, உங்கள் இன்னல்களை, உங்கள் இடையூறுகளை, உங்கள் அவமானங்களை, உங்களுடைய இயலாமைகளை எல்லாம் போக்கி உங்களை தன்னுடைய வாழ்க்கையின் மன நிறைவை அடையும்படி, உங்கள் வாழ்க்கையில் தேவையின் கொடைகள் அனைத்தையும் பெற்றுக்கொள்ளும்படி, உங்களை ஆசீர்வாதத்தின் கரங்களால் நிரப்பி ஆசீர்வதிக்க வல்ல தேவனாகிய கடவுள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இதோ தேடும் அன்பு தெய்வமாய் இதோ உங்களை தேடி வருகிறார். உங்கள் இன்னல்களை நீக்கி, உங்கள் துயரங்களை மாற்றி, உங்களை தேவனின் மகிழ்ச்சியில் மன நிறைவு அளிக்கத்தக்கதான சங்கீதம் 23:3 சொல்லப்பட்டது போல புத்துயிர் அளிக்க வல்லதான தேவன், புது வாழ்வு தந்து புது படைப்பை தர வல்லதான தேவன், தமது பெயர்க்கேற்ப மாட்சிமையால் அவர் நம்மை நீதி வழி நடத்தி இந்த உலக வாழ்வில் அவருடைய பரிசுத்த வாழ்வில் ஒப்புரவாக நம்மை அழைத்து செல்ல அவர் நம்மை தேடி வருகிறார். நாம் அதற்கு ஆயத்தமாகும். அந்த கிருபையையும் என் தேவனாகிய ஆண்டவர் தாமே தந்து வழிநடத்தி வாழ்விக்க வேண்டும் என்று அவருடைய கிருபையின் கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமேன், ஆமேன்.